எப்பிறவி எடுத்தாலும் உன்னைக்கான கண்களை படைத்திடு, எப்பிறவி எடுத்தாலும் உன் நாமம் ஒரு நாவை படைத்திடு, எப்பிறவியிலும் உன்னை மறவாதிருக்கும் நல் மனதை படைத்திடு, உலக ஆன்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்திடு. ஓம் நம சிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இறைவன் கொடுத்திருக்கிற பணியை செவ்வனே நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் உண்மையை மறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லும் போது உங்களது வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கறதால தான் கொஞ்சம் ஓப்பனாவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார். எல்லாரும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுருக்கமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் செய்யற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை கொடுக்கக்கூடியவர், அதுபோல அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் சனி கொடுத்தாலும் எவரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் எவரும் தப்பிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். நீதி, நேர்ம, தர்மம் இதெல்லாம் மனிதர்களுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது. நல்லதும் கெட்டதும் அதிகம் செய்யக்கூடிய கிரகம். நல்லதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கெட்டதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய தத்துவமே நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அடிக்கு அடி, உதைக்கு உத. அது மட்டும் இல்லைங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு தட்டி அழுக்க எடுத்து புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திர தன்மை யாருக்கு இருக்கு? பொற்கொள்ளனுக்கு இருக்கு. அந்த பொற்கொள்ளன் மாதிரி தான் சனி பகவான் நம்மையும் புடம் போட்டு பத்திரமாத்து தங்கமா ஆபரணமா மாற்றக்கூடியவர். ரொம்ப அழகா மாத்திருவார். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு சலவை செஞ்சு காய போடுவார். உளிய வச்சு அழகான சிற்பமா மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. சனியனுடைய சேர்க்கை, அந்த பார்வை இருக்குல்ல, நாம பெரிய ஞானியாகக்கூடிய தன்மையும் இருக்கு, பெரிய கெட்டவர்களாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல சொல்ல போனா மிகப்பெரிய ஆசிரியர், குரு, தகப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான். முக்கியமா சனி திசையில அல்லது 7.5 சனி காலங்கள்ல எல்லாரும் பயப்படுறது மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, துன்பத்தை கொடுக்க மாட்டார், நோயை கொடுத்துட மாட்டாரு. வாழ்க்கையில வெற்றி பெறுறது எப்படி, போராடுறது எப்படி, விழுந்தாலும் எழுந்து நிக்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பாதை ரொம்ப கடினமா இருக்கும். கல்லு, முள்ளு, கரடு, போட்டி, பொறாமை, அவமானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப கடினம். ஆனா கடந்துட்டீங்க அப்படின்னா பொண்ணும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். எதுல? காலடியில. இன்னைக்கு கல்லு முள்ளையும் மிதிச்சு நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா பூவும் பொண்ணும் பொருளும் செல்வமும் கிடைக்கக்கூடிய பாதை சனி பகவானுடைய பாதை. ஒரு மனுஷனுக்குள்ளார குருவினுடைய தன்மை கொண்டு வர செய்வார் வாழ்நாள் முழுவதும். அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு குருவாக, ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய வலிமை உள்ளது அவருக்கு. அதனாலதான் சனியினுடைய கடைசி தசையில கடைசி புத்தி குரு புத்தியா வரும். நம்மள பெரிய குருவா, ஞானியா மாத்திருவாரு. சனிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இப்ப இந்த சனி பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? 7.5 சனி முடிஞ்சு 2.5 வருடங்கள் ஆகிவிட்டது. சகாய சனி வந்துச்சு. சகாய சனியில 7.5 சனியில பட்ட அவஸ்தைகள், கொடுமை, இழந்த இழப்புகள், அடைந்த தோல்விகள், நோய் பிரச்சனை இதையெல்லாம் சரி பண்றதுக்கு ஓரளவுக்கு காலகட்டம் கிடைச்சாலும் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலை இன்னும் தனுசு ராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் இருக்கும். அதாவது முழுசா மீண்டிருக்க மாட்டீங்க. புயல் அடிச்சும் அதனுடைய பாதிப்பு இன்னும் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 7.5 வருஷமா பட்ட அவஸ்தைகள் 2.5 வருஷத்துல கொஞ்சம் மூச்சு விட நேரம் இருந்தாலும் முழுசா அந்த பாதிப்பு போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்குள்ள அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சனி வேற அடுத்தது வந்துருச்சு. சனி பகவான் ரொம்ப கொடுமைக்காரனோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அடுத்த சோதனை. 7.5 வருஷம் படுத்தினது போதாதா, மறுபடியும் சோதிக்கணுமா? என்ன செய்யறது? என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, தோழிகளே, விதி வலியதுன்னு சொல்லுவாங்க, அதை விட வலியது கர்மா. எப்பொழுதுமே அந்த கர்மாவை தீக்கிறதுக்கு சனி பகவான் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஒரு நல்ல சனி வரும், அடுத்தது ஒரு கெட்ட சனி வரும். ஒரு சனி சாதிக்க வைக்கும், ஒரு சனி சோதனை செய்யும். ஒரு சனி பாதிப்பை கொடுக்கும், ஒரு சனி புகழடைய வைக்கும். ஒரு சனி இழக்க வைக்கும், ஒரு சனி எல்லாத்தையும் அடைய வைக்கும். இப்படித்தான் சனி பயிற்சிகள் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் திருவிளையாடல்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாம தான் கொஞ்சம் நிதானமா, சூதானமா
வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இழப்புகளை குறைச்சிக்கிட்டு இறைவன் விட்ட வழி நீயே கதி அப்படின்னு பயணம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எளிமையா இது மாதிரியான காலகட்டத்தை கடந்து விடலாம். சரி, இப்ப வரக்கூடியது அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா, 7.5 சனியை விட அஷ்டம சனி அப்படிங்கிறது மிக கொடுமையானது. 7.5 வருஷம் வரக்கூடிய 7.5 சனியை விட அந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனியில மிக கொடுமையை அனுபவிக்கணும். அதே வழிய இந்த அர்த்தாஷ்டம சனிலையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட சுற்றமும். அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிதானமா பிரச்சனைய சந்திச்சது போதும், கொஞ்சம் சுதாரிச்சுக்குங்க, ரெஸ்ட் எடுத்தது போதும், கொஞ்சம் எழுந்திருச்சு வேலையை கவனிக்க பாருங்க. அதாவது 7.5 வருஷம் பட்ட அடியில ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி இந்த சகாய சனி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓய்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அது இருந்தது போதும், அடுத்த வார் வந்துருச்சு, அடுத்த போர் வந்துருச்சு, கிளம்புங்கள் அப்படிங்கிற கதை தான் இந்த கதை. அதாவது கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம் அப்படின்னா 7.5 சனியை விட அர்த்தாஷ்டம சனி புயலை நம்ம சிக்கிப்போம், சிதைஞ்சு போயிடுவோம், சின்ன பின்னமா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல வருது இந்த ஜோதிட அப்படின்னு சொல்ல வருது இந்த ஜோதிட சூட்சமம். சரி, என்னதான் சொல்லுது, என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சனி 4ஆம் வீட்டுல வந்து அமருகிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், இடம், வாகனம், தாய், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அல்லது பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு, நிலம், கட்டுமான வகை, அதுபோல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய தொழில் முயற்சிகள், வியாபாரம், இதெல்லாம் இருக்கிற பிரச்சனைகளையும் அல்லது நம்ம அலட்சியமா இருந்தா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையையும், தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் தண்டனையையும், நியாயமா நடந்துகிட்டோம் அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய பலனையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனிக்கு ஈக்குவலா சொல்லப்படுது. கொஞ்சம் அலட்சியமா இல்லாம வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப எச்சரிக்கை முக்கியம். விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால உடல் சுகவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனச்சிதறல் ஏற்படும். நிறைய யோசிப்பீங்க. நிறைய யோசிக்கும் போது செய்யக்கூடிய வேலையில இருந்து கவனம் இழப்பீங்க. அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. 4ஆம் வீடு அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி. அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. இதை கொஞ்சம் கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த பிரச்சனையில நம்ம இருக்கோம், எந்த இடத்துல நம்ம அடுத்தது நகர போறோம். அதாவது அமைதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவங்கள திடீர்னு உயிர் பிழைக்க ஓடுங்க. அதாவது இங்கிலீஷ் படத்துல ஒரு பிரபலமான வார்த்தைகள் இருக்கு, ஓடுங்க, பெரிய மிருகம் வருது, ஓடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு டயலாக் வந்து ரொம்ப பிரபலம். அதை தமிழ்ல டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கும். அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற உங்களை எழுந்திருச்சு ஓடுங்க, உயிர் பிழைக்க ஓடுங்க அப்படிங்கறதுதான் இந்த அர்த்தாஷ்டம சனி. அத புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. அர்த்தாஷ்டம சனி என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு. பாரப்பா அர்த்தாஷ்டம சனியின் பலனதனை சொல்ல கேளு, காசு பணம் நட்டமாகும், கைத்தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவனென்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும், பார் வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும். பயப்படாதீங்க, புலிப்பாணி சித்தர் எழுதுனது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்ததுன்னா இதுவெல்லாம் நடக்கும். அதாவது 4ஆம் வீட்டுல சனி வந்து அமர்ந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத புலிப்பாணி சித்தர் எழுதி வச்சிருக்கிறார். சரி, இத்தனை கஷ்டங்களும் வந்து போகுமா? 7.5 சனியை விட கொடுமையா இருக்கே உங்க மனசுல நினைப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே. அந்த காலகட்டத்துல நோய்க்கு தீர்வு கிடைக்காது, எந்த வேலையும் கிடைக்காது, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்காது, அடிமை வாழ்க்கை, சுதந்திரம் இல்லை. ஆனா இந்த காலம் அப்படியா இருக்கு? நம்ம கையில 1000 வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவு திறந்திருக்கும். இறைவன் கூட இருக்காரு, தன்னம்பிக்கை இருக்கு, அனுபவம் இருக்கு. இன்னும் பட்ட அடி ஆறல, பட்ட காயம் ஆறல, அந்த பாடம் நம்ம கத்திருக்கோம். அதுவும் வாழ்க்கை பாடத்துல தனுசு ராசி நண்பர்கள் இன்னைக்கு பாஸ் ஆகி அடுத்த சனி பயிற்சிய ரெடியா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன நமக்கு பிரச்சனை? இதெல்லாம் பயப்படக்கூடிய விஷயமா? யாரு வேணாலும் பயப்படுங்கப்பா.
தனுசு ராசி, நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு கெத்தா சொல்லுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம் 7.5 சனியில, இதுக்கு மேல அலட்சியமா இருக்க மாட்டோம், தெறிக்க விட போறோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கீங்களேன். ஏன்னா திடீர்னு பிரச்சனை வருமா, தொழில் வேலை வருமானம் இது தொடர்பான நஷ்டங்கள் வரக்கூடிய காலகட்டம். வேலை கிடைச்சி நிம்மதியா போயிட்டு இருக்கோம், இது நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு அடி விழும் அந்த நல்ல எண்ணத்துல. வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை, அல்லது கௌரவத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை. கௌரவமா வேலையா, கௌரவமா தொழிலா, கௌரவமா குடும்பமா, குடும்பத்துக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும். பெற்றோர்களுக்கும் மகனுக்கும், பெற்றோர்களுக்கும் மகளுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும், இப்படி குடும்பத்துக்குள்ளாரையும் பிரச்சனை வரும். தாய் மகனுக்குள்ளார, தாய் மகளுக்குள்ளார, இப்படி இடத்துல பிரச்சனை, நிலத்துல பிரச்சனை, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய அமைப்புக்கு ஏத்தது மாதிரி, பிறப்புக்கு ஏத்தது மாதிரி அது மாறி இருக்கும். அதனால அதிகபட்சம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலா இருங்க. இதெல்லாம் அசால்ட்டா கடக்கக்கூடிய விஷயம் தான். என்னன்னா, நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படின்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயங்கள் நம்ம மனசுக்கு வந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதிர்ச்சியெல்லாம் அடைய மாட்டோம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளை திடீர்னு ஒருத்தவங்க பயமுறுத்திடுறாங்க, அப்ப உண்மையா பயந்துருவோம், வெளுவெளுத்து போவோம், ஹார்ட் அட்டாக் வந்தது மாதிரி ஷாக் ஆயிடுவோம் அந்த பயத்துல. ஆனா அங்க யாரோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சுதாரிச்சுப்போம். அவங்க பயமுறுத்தும் போது நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை வர வச்சுப்போம். கொஞ்சம் சிந்திச்சு அந்த நேரத்துல ரொம்ப ஷாக் ஆகாம லைட்டா ஒரு சின்ன ஷேக் தான் ஆகும். அது போல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு காத்திருந்தீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்பார்த்தது தானே, பரவாயில்ல வரட்டும். நமக்கு எப்படி ஒரு விதி செயல்படுதோ அது மாதிரி அந்த பிரச்சனைக்கும் ஒரு விதி இருக்கு. அதனுடைய வேலையை அது செய்யட்டும். அது மனிதர்களால வரலாம், மிருகங்களால வரலாம், வேலையால வரலாம், தொழிலால வரலாம், நண்பனால வரலாம், உறவுகளால வரலாம், கணவனால வரலாம், மனைவியால வரலாம், பிள்ளைகளால வரலாம், பெற்றோர்களால வரலாம், கூட வேலை செய்யறவங்களால வரலாம். எதால வந்தாலும் அவர்களுடைய விதி நமக்கு துரோகம் செய்யணுமா செய்யட்டும், கெடுதல் செய்யணுமா செய்யட்டும், நல்லது செய்யணுமா செய்யட்டும். ஏன்னா அவர்களுடைய கர்மா வேலை செய்யுது. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கர்ம வினை தீரணும் அப்படின்னா நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சாதான் அந்த கர்மா அவங்களுக்கு போய் சேரும். உங்களுடைய பாரம் குறையும். கர்மாவை குறைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியோர்கள், தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, கர்மாவை குறைச்சிக்கணும். அப்ப கஷ்டப்படணும், துன்பப்படணும், வர பிரச்சனையை சந்திக்கணும், தைரியமா எதிர்நோக்கணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும். அப்ப கர்மா தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அர்த்தாசிரம சனியில காசு பணம் நட்டமாகும், செய்யற தொழில் கெட்டு போகும், கடன்காரர்கள் விரட்டி அடிப்பாங்க. அடிக்கட்டும், காத்திருப்போம், திட்டட்டும், பேசட்டும். ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு உதவிக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க, அவங்க பேர்ல தப்பு இல்ல. நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்து இருந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு வாக்கு கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் அதன்படி செயல்பட ஆரம்பிப்போம். 1 லட்சமோ 1 கோடியோ, இப்படி எத்தனை கோடிகளாக இருந்தாலும், எத்தனை லட்சமா இருந்தாலும், எத்தனை ஆயிரமா இருந்தாலும் உழைச்சி சம்பாரிச்சு கொடுக்கறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டைம் கேட்போம். கயவன் என்ற பெயரும் வரும், ஏமாத்துறான் அப்படிங்கிற பேரு வரும், வரட்டும். அப்புறம் அவமானப்படணும் அப்படின்னா அதை பட்டுதானே ஆகணும். நம்ம ஊர்ல கவனிச்சிருப்போம், நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, நல்லவன்னு பேர் எடுத்திருப்பாங்க, அவனை மாதிரி ஒரு நாயஸ்தன் இல்லை அப்படின்னு பேர் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் அவங்க பேரு மாத்தி அங்க பரப்பப்படும். அதெல்லாம் சாதாரணமா கிடைக்கிறது இல்லை. அந்த அவமானம் அத்தனையும் ஜோதிடத்துல, சாஸ்திரத்துல இருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்துல இந்த திசைப்படி, இந்த புத்திப்படி, இந்த கிரக அமைப்புப்படி அவமானப்படணும் அப்படின்னா அவமானப்பட்டுதான் ஆகணும். அது போலதான் கயவன் என்ற பெயர் வரும், கெட்டவன் என்ற பெயர் வரும், ஏத்துப்போம். கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம். குடும்பத்துல போர்க்களம் கூட நடக்கலாம், ஒரு வார் நடக்கலாம். கட்டியவள் கலகம் செய்வாள், கட்டிய கணவனும் வா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுவாரு. இந்த ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க, ஒரு மன்னன் நிக்கிறான், அதுக்கு முன்னாடி அரக்கர்கள் நிக்கிறாங்க. அது போர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்க முன்னாடி இருக்கிற சவால்கள். இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு கடைசி போர், கடைசி யுத்தம், வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான். ஏன்னா ரொம்ப தோண்டு போயிருப்பீங்க, இன்னும் மீள முடியாத சூழ்நிலை. இப்பதான் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சு, ஒரு வேலைக்கு போய் ஒரு சில கடன்களை அடைச்சி அல்லது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் வந்து ஒரு திருமணம் நடந்து ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அல்லது குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வெளிநாட்டுக்கு போகலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பீங்க. இப்படி கொஞ்சம் வாழ்க்கையில தலை நிமிரலான்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அர்த்தாஷ்டம சனி ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். ஆனா இங்க என்னன்னா,
அர்த்தாஷ்டம சனிய கொஞ்சம் குலைக்கிற நாய்னு நினைச்சுக்கங்க. சனி பகவான் அப்படி நினைச்சிடக்கூடாது, அது பாவம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அது ஒரு குலைக்கிற நாய். ஓடுனோம்னா துரத்தும், எழுத்து நிற்போம், எழுத்துனா குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். கத்தி கத்தி பார்த்துட்டு வாய் வலிக்கும் போது போயிடும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குடும்பத்துல போர் தான் நடக்கும். யாருக்கோ ஒரு சண்டை, யாருக்கோ ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கலாம், சொத்து பிரச்சனை இருக்கலாம், அப்பா அம்மாக்குள்ளார இருக்கலாம், யாருக்கோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் வரும் போகும். கோவப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அதற்கு எதிர்வினை ஆற்றிடாதீங்க. எப்படி வந்ததோ அப்படியே போயிடுங்கிற நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையா எதிர்நோக்க பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க. கொஞ்சம் பதுங்கி வெயிட் பண்ணி பாருங்க. பதுங்கினா பயந்தவங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, கொஞ்சம் பின்வாங்கினா கோழை அப்படின்னு அர்த்தம் இல்ல. நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நண்பர்களும் பகையாவார்கள், துரோகம் செய்வார்கள், உறவுக்காரர்கள் எதிரியாவார்கள். சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க பிள்ளைகளும். பெத்தவங்க கூட உங்க அண்ணன் தம்பியோடயோ அக்கா தங்கச்சியோட சேர்ந்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சொத்துக்காக, நிலத்துக்காக, பணத்துக்காக இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. சந்தோஷமா இருக்கிறது மாதிரி இருக்கும், திடீர்னு நோய் எட்டி பார்க்கும், திடீர்னு தேள் பாம்பு கடிக்க வரும், சிறை பயம் உண்டாகும். அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எது வேணாலும் நடக்கலாம். இதை பயமுறுத்தாதா நினைக்காதீங்க. ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் இது தெரியாம போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறத விட, இது மாதிரி அஸ்ட்ரோ டிவி தமிழ்ல நம்ம வீடியோ பார்த்தோம், அதுல சொல்லிருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், கொஞ்சம் நிதானமா இருப்போம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம். அவசரப்பட்டு கோபப்பட்டு எதையோ எடுத்து செஞ்சுவிட்டு எதையோ பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதை விட, ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட, ஊரை விட்டு ஓடுறதை விட பொறுமையா இருந்து நேருக்கு நேரா நின்று அதை சூட்சமமா நடந்துகிட்டு செயல்பட்டு அதிலிருந்து வெளியில வர்றதுங்கிறது புத்திசாலித்தனம். வாழ்க்கையை இழக்கிறத விட வாழ்க்கையில போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். அதைத்தான் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கணும், கடைபிடிக்கணும். என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்காது. விதைத்த விதை முளைக்காது. எதுக்கு முயற்சி பண்ணாலும் நடக்காது. அபசகுணமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நடக்கலனாலும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை அந்த ஜோசியர் சொன்னாரு, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கங்க. வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும். அவசரப்பட்டு பெரிய முதலீடு போடாதீங்க. நிதானமா சமாளிக்க முடியுங்கிற முதலீடு போடுங்க. முதலீடே இல்லையா பரவாயில்ல, உழைப்புக்கு வருமானத்தை அடையறதுக்கு பாருங்க. ஆனால் உழைப்பை முதலீடா போடுங்க. அதுதான் ஒரு சூட்சமங்கிறது, அதுதான் நிதானம் அப்படிங்கிறது, அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது. அஷ்டலட்சுமி, குபேரர்கள் இவங்கெல்லாம் காணா போயிடுவாங்க. ஏன்னா நம்ம நேரம் அப்படி ஏதோ வாயை கொடுத்து மாட்டிப்போம், கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவோம். அனல் பட்ட புழு போல துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே 7.5 சனி கொடுத்த பாடங்கள் இருக்கு. நான் எச்சரிக்கையா இருப்பேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு கூட என்ன சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. புரிஞ்சா சரி அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. 7.5 சனி முடிஞ்சிச்சே அப்படின்னு அலட்சியமா வாகனத்துல போறதும், ஹெல்மெட் போடாம போறதும், டூரிஸ்ட் சுற்றுலா அப்படின்ட்டு கண்ட இடத்துல ஏறுறதும், மலையேற்றம், அதாவது தண்ணியில் அலட்சியமா போறது, சாகச பயணங்களை மேற்கொள்வது, எச்சரிக்கையா இருங்கப்பு. எல்லாம் நம்ம கையில இல்ல, எச்சரிக்கையா தான் இருக்கு, நம்மளால முடியும். ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகள் பேசும்போது பக்குவம் வேணும், யோசிச்சு பேசணும். சகோதரர்கள்ட்ட பிரச்சனை வரும், சகோதரிகள்கிட்ட பிரச்சனை வரும். ஒரு பேச்சுல, ஒரு வார்த்தையில கோர்ட்டு கேஸ்னு போய் நிற்க வேண்டிய சூழல் கூட வரலாம். நமக்கு எதுக்கு அந்த வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம். வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சில்லற விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இதை நல்லா உணர்ந்துக்குங்க. உங்களுடைய கனவுகளும் குறிக்கோளும் லட்சியமும் ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றி அதனால பண நஷ்டம், நேர நஷ்டம், கோர்ட்டு, ஜெயிலு இதுக்கெல்லாம் போக வேண்டிய காலகட்டமே இது இல்லை. உங்களுடைய லட்சியம் பெருசு, அலட்சியப்படுத்திட்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பெருசா ஏமாத்துறாங்களா, நல்லா இருங்க, நீங்க என்ன சொல்லி பாருங்களா. அடுத்தது எதை உங்கள்கிட்ட ஏமாத்துனாங்களோ அது உங்களுக்கே திருப்பி வரும், உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. நீங்களே வச்சுக்கோங்க, ஏதோ கொடுக்கறத கொடுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில முயற்சி பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அனுபவிக்கிறோம், நம்மளை சார்ந்தவங்க நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் இங்க பேசிட்டு இருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளார 3வது நபர்கள் நுழைவாங்க. இந்த காலகட்டத்தில் செருப்பால் அடிக்காத குறையா பேசி அனுப்பி வச்சிருங்க. கிளம்புங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் வீட்டு வாசப்படியோட சரி, நிறுத்திக்குங்க. தைரியமா இந்த மாதிரிலாம் முடிவெடுங்க. எந்த ஒரு உறவும் கணவன் மனைவியை தவிர, பெற்றோர்கள் குழந்தைகளை தவிர நிரந்தரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, கணவன் மனைவியை தவிர எந்த ஒரு உறவும் கடைசி வரைக்கும் வராது. அதை மனசுல நினைச்சுக்கிட்டு 3வது நபர்களுடைய தலையிட்ட சுத்தமா அனுமதிக்காதீங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், ரொம்ப துல்லியமா எடை போடக்கூடிய காலகட்டம். யாருக்கிட்டையும் அதிக வார்த்தைகள் பேசி அதிகமா பழக்கப்பட்டு பழகி பிரச்சனையை சந்திச்சுக்காதீங்க. கணவனுக்கு தெரியாத மனைவியும் மனைவிக்கு தெரியாத கணவனும் எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. யாரு கூடயும் பழகாதீங்க. சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய நோக்கம் என்ன, செயல் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு.
தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் கூடுதலா கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாதீங்க. உங்க விஷயத்துல யார் தலையிட்டாலும் அனுமதிக்காதீங்க. அது உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி. கடன் வாங்கறதுக்கு இந்த காலகட்டத்துல சனி பகவான் கொஞ்சம் தூண்டி பார்ப்பார். ராகு கடன் வாங்க வைப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடன் வாங்குறது முக்கியம், கடன் வாங்கி தொழில் செய்யுங்க, கடன் வாங்கி வேலையை வாங்குங்க, கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போங்க, இதெல்லாம் சொல்லுவார். புத்திசாலித்தனமா வாங்காம இருக்கலாம், இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வாங்கி அதை கடனா மாத்திக்கலாம். புத்தி தெளிவோட செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அவசரமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காதீங்க. எதிர்பாராத விதமா தீயவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்காகலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தொடர்பையும் ஒரு லெவலுக்கு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். உங்களை அடிமையாக்காமல், உங்களை முழுசா அபகரிக்காமல் அந்த ஒரு டிஸ்டன்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த ஒரு உறவும் உங்களை பாதிக்காது. அதுவும் பெண்ணாக இருந்தா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். செய்யற தொழில வருமானம் நிறைய இருக்கும். வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அந்த யோகம்லாம் அற்புதமா இருக்கு. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். 4ஆம் வீட்டுல சனி இருந்தார் அப்படின்னா இருக்கிற இடத்தை புனிதப்படுத்துவார். அந்த இடத்துக்கான அமைப்பை உயர்த்தி காட்டுவார். நிலம் வாங்குற அமைப்பு, வீடு வாங்குற அமைப்பு, அந்த இடத்தை உங்களை பெரிய புண்ணியத்தை தேடி கொடுப்பார். அந்த இடத்துக்கான விஷயத்துல செல்வத்தோட செல்வாக்கு உயரும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உயரும். உங்க பேச்சு வசீகரமாகும். நடையில கம்பீரம் ஏற்படும். தத்துவபூர்வமா தத்துவார்த்தமா பேசுவீங்க. ஆனா அதே நேரத்துல அர்த்தாசிரம சனிங்கிறது நல்லதையும் செய்யும், கூடவே கெட்டதையும் செஞ்சுட்டு இருக்கும். நல்லது மட்டும் கண்ணுக்கு தெரியும், கெட்டது கண்ணுக்கு தெரியாது. திடீர்னு ஷாக் கொடுக்கும். அதனால நல்லது நடந்ததுன்னா பின்னாடி ஏதாவது கெட்டது வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. திடீர் செலவுகள் வரும். சேமிக்கிற பணம் விரயமாகும். வாய் கொடுத்து மாட்டிப்பீங்க. சும்மா இருப்பீங்க. ஒரு சண்டை நடக்கும், தெருவில் போய் தலையிடுவீங்க, இல்லைனா பிரிக்க விட பார்ப்பீங்க. திடீர்னு உங்கள் கௌரவத்தை சீன்றது மாதிரி யாராவது சொல்லிவிடுவாங்க. நீங்களே அங்கே மெயினாக மாறிடுவீங்க. விட்றா பார்ப்போம், அட்ரா பார்ப்போம், இப்போ நின்றா பார்ப்போம் அப்படிங்கிற திமிர் வந்துடும். அப்போ ஏவன் குற்றவாளியா நம்ம மாறி போடுவோம். வம்பு வழக்கு தகராறுல ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கிறதுனால பெரிய பெரிய முயற்சி, பெரிய பெரிய வெற்றி, பெரிய பெரிய யோகங்கள்லாம் தடைபடும். சிதறடிக்காதீங்க. சண்டை நடக்குதா கத்திட்டு விட்டுருவாங்க, விடுங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து பதட்டப்படாதீங்க. பதட்டமே பாதி பிரச்சனை அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பிள்ளையார் மாதிரி எருவு மாட்டுல மழை பெஞ்சது மாதிரிமாங்க. எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் எருவு மாடு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், அசராது. மழை பெய்யுதே, மழை வேகமா பெய்யுது, ஓடி ஒளிவோம் அல்லது ஓடி ஒரு மரத்தடியில் நிற்போம், வீட்டுக்கு வருவோம் அப்படிலாம் நினைக்காது. அது பட்டியே மெஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க எருவு மாட்டு மேல மழை பெஞ்சது மாதிரி அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்தோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம். ரொம்ப ஓவரா குடைச்ச கொடுக்குறாங்களா, இறைவா நீயே பார்த்துக்க, அப்படி நகர்ந்து ஒதுங்கிடுங்க. தான தர்மம் செய்யுங்க. இறைவனே உன் காலடியில இந்த பிரச்சனையை வச்சிடறான் அப்படின்னு சொல்லிடுங்க, அவர் பார்த்துப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, பல பேருக்கு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் சோம்பல் அடைஞ்சு அந்த ஆசையும் லட்சியத்தையும் ஒத்தி வச்சிருவாங்க. சில பேருக்கு அவநம்பிக்கை பிறந்துடும். சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்காம போராட மனசு இல்லாம அமைதி ஆயிடுவாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் போதும், இருக்கிற வரைக்கும் லாபம், பறக்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா நம்ம பொறுப்பு அது இல்லைங்க. அதுவும் உங்களுடைய பொறுப்பு அது இல்லை. சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேரும்போது தான் அங்க வெற்றியே இருக்கு. உலக மனுஷங்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒரு விதம் பேசுறவங்க, இன்னொரு விதம் செய்யறவங்க. செய்யறவங்களால மட்டும்தான் அந்த உலகமே முன்னேறிட்டு இருக்கு. இன்னைக்கு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்யறவங்களால மட்டும்தான் சாத்தியப்படுது. துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல உழைப்பு ரொம்ப கேவலமா பேசுறவங்களும் உண்டு. அதை இன்னொரு வழியில சொல்லுவாங்க, பேராசைப்படுறான், வாவுன்னு அலையிறான், பணம்னு பண பேயா இருக்கான். ஏமா பணத்தை கண்டா நீங்க தூரம் ஓடி போவீங்களோ? ஏண்டா பணத்தை கண்டா சீ போ அப்படின்னு வச்சு தள்ளிட்டு போயிடுவீங்களோ? ஆசை இருக்கு, ஆனா உழைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாராவது தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா பொட்டியில் அடுக்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால உழைப்பை கேவலமாக பார்க்கிற நினைக்கிற கூட்டம் இங்க அதிகம். உழைக்க வேண்டியவங்களா நம்ம கீழே தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு உண்டு. அவங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? உழைக்கிறவன் தான், உழைப்பாளி தான். உழைக்காதவன் என்னைக்குமே முதலாளியாகவே முடியாது. முதலாளியான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உழைச்சவங்க, ஒருத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குறுக்கு வழி இருக்குங்க. என்ன வழி தெரியுமா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. லஞ்சம் வாங்குறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, மக்கள் பணத்தை, நிலத்தை, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுரண்டுறது, இதெல்லாம் குறுக்கு வழி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குறுக்கு வழியே அது இல்ல. இதுதான் உண்மையான குறுக்கு வழி. வெற்றிக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா ஜெயிச்சிடலாம். இதுதான் குறுக்கு வழி. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது.
மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அற்புதமான பாட்டு. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, கெடுக்கிற நோக்கம் வளராது. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. குழந்தைங்களுக்கு பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஒரு குழந்தைய காட்டி 80 வயசுக்காரவங்களுக்கும் 50 வயசுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பாட்டு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, இரவோடு இரவா யாரும் விஞ்ஞானி ஆக முடியாது, யாரும் கலைஞனாக முடியாது, யாரும் தலைவனாக முடியாது, யாரும் பணக்காரனா ஆகவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு பாறையை புழக்கிறதுக்கு அது மேல சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க அடிக்க அவன் அடிச்ச 100வது அடியில அந்த பாறை பலந்து நிற்கும். அவனுக்கு தெரியாது 99 அடிகளும் அந்த பாறையை பிளப்பதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க. அடி வாங்கி அடி கொடுத்து ரொம்ப சோர்வாயிருப்பீங்க. 99 அடி அடிச்சுட்டு அந்த பாறையை பிளக்கிறவன் முடியலன்னு போயிருந்தான்னா அந்த பாறை உடைஞ்சிருக்குமா? 100வது அடி கொடுத்ததுக்கு அப்புறம் உடையுது. அப்ப அதுக்கு காரணம் 100வது அடி இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த ஒரு அடிதான், அந்த 100வது அடியால தான் உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும், வாழ்க்கையில உடனே முதலாளி ஆயிடணும், உடனே பணம் சம்பாரிச்சிடணும், உடனே நகை வாங்கிடணும், உடனே வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், நிலம் வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி இந்த 99 அடி இருக்க அது யாருப்பா வாங்குறது? அதுக்கு முன்னாடி இருக்க அவமானம், கஷ்டம், நஷ்டம், துரோகம், உழைப்பு, ரத்தம், வேர்வை இதெல்லாம் யார் சிந்தறது? அதனால வெற்றி அப்படிங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கு. தயவு செஞ்சு இதை அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். அதைத்தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, சனி பகவான் சொல்றாரு. உழைக்க உழைக்க உங்களை செதுக்குவார். 99 அடி தோண்டிவிட்டு எதுவும் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. 100வது அடியும் தோண்டி பாருங்க, அங்க புதையல் இருக்கலாம். அதனால முயற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அடுத்தது சனி பகவானுடைய பார்வை பலன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரு இருக்கிற இடம் பார்க்கிற இடத்துக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதையே மாத்தி சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு புண்ணியத்தையும் பார்க்கிற இடத்துக்கு பாழையும் கொடுப்பார். சரி, பாழ் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையை சொல்ல வேண்டாம். பார்க்கிற இடத்துல ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறாரு, அல்லது பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க போறாரு. ஏதாவது பிரச்சனை நடந்தது அதை பெருசாக்கி அதில் நமக்கு பாடத்தை கத்துக் கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். அவர் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டிலிருந்து 3வது வீடாக உங்களது 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. கடன், நோய், எதிரிஸ்தானத்தை பார்க்கிறாரு. ரொம்ப முக்கியமான இடம். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை, எழுந்திருக்கவே முடியாத அடி விழுது அப்படின்னா இந்த விஷயத்துலதான் நம்மளால தாங்கவே முடியாது. கடன் இருந்துருச்சு அப்படின்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது அவன் எந்த அளவுக்கு கலங்கினா அப்படிங்கறத கடனை வச்சு ஓமையாக சொல்றாங்க ராமாயணத்துல. அப்ப கடனுக்கு அவ்வளவு பெரிய இடம் உண்டு. கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்க வைக்கும். நிறைய ஆசைகளை வர வச்சு முதலீடு போடணும், அல்லது கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போகணும், கடன் வாங்கி வேலை செய்யணும், கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், இப்படின்னு கொண்டு போய் சிக்கல்ல விடக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நோய், எந்த நோய் வந்தாலும் உடனே மருத்துவமனையை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதை சொல்லக்கூடிய இடம்தான். எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. சனி பகவான் பார்த்துப்பாரு எதிரிகளை. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பதிலாக சனி பகவான் உங்களது எதிரியை பார்த்துப்பார். எதிரியை வெல்லக்கூடிய சூட்சமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த வலிமையும் உங்களுக்கு கொடுப்பார். இங்க எதிரிகளை நிறைய உருவாக்கிப்பீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எதிரிகளை உருவாக்கி கொள்ளாம அமைதியோட ஆரவாரம் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லாம குத்தம் சொல்லாம அடுத்தவங்க கண்ணுக்கு அலட்டிக்காம இருக்கிறது நல்லது. எதிரிகளை எப்படி பார்த்தாலும் உருவாக்கும். நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் எதிரிகளை பார்த்துப்பாரு. இதுதான் அந்த 6ஆம் வீட்டு பார்வை சொல்லுது. அடுத்தது தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கிறாரு. ரொம்ப முக்கியமான வீடு. நம்ம வாழ்க்கையின் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும், தாழ்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த தொழில் தான் முக்கியம். அந்த தொழில் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த 2.5 வருஷத்துல. ஏன்னா சனி பகவான் யார் தெரியுமா? தொழில்காரகர் தான் சனி பகவான், கர்மக்காரகன். தொழில் இது வரைக்கும் நேர்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா அள்ளி கொடுப்பார். ஆனா அவர் பிரச்சனைக்கு வந்திருக்கிறாரு,
அப்ப ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெளிக்காட்டுவார். சட்டத்துக்கு புறமா எந்த ஒரு தொழிலையும் வேலையும் செய்யாதீங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. எந்த ஒரு கஸ்டமரையும் ஏமாத்தாதீங்க. வேலையிலையும் அது மாதிரி சரியான நேரத்துக்கு வேலை செய்யுங்க. நீங்க வேலை செய்யற கம்பெனியை ஏமாத்தாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது முழுசா தீர்த்து வைக்கப்படும். இப்ப நான் வந்துட்டேன், உங்களுடைய பஞ்சாயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான். நீங்க வேணா மறைஞ்சிக்கலாம், ஆனா பிரச்சனைகள் சனி பகவானுக்கு முன்னாடி போய் நிற்கும். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதனால தொழிலையும் வேலையிலையும் எச்சரிக்கையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்கள் ராசியை பார்க்கிறாரு சனி பகவான். ராசி அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பை சொல்லக்கூடிய அமைப்பு. பிறவி கர்மா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எதுக்காக இந்த பூமியில பிறந்தீங்களோ அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2.5 வருஷம். அதனால சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமும் உண்டு. நீங்க சரியா நடக்கல, அமைதியா இல்லை அல்லது நிதானமா இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எது நடந்தாலும் இறைவனால் நடத்தப்பட்டது, இறைவனால் நடக்கிறது, இறைவனால் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராசியில படக்கூடிய சனியை அசால்ட்டா கை குலுக்கி அனுப்பி வைக்கலாம். ஒன்றும் இல்லை, எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலகட்டம். சட்டப்பூர்வமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. வழக்கு வம்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ம வினையை தீர்க்கறதுக்காக வந்திருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் உடனே மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நம்மளால முடியாது, கிடைக்காது, நடக்காது, எப்பொழுதுமே உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. இனிமே முடியும், நடக்கும், கிடைக்கும். நம்மளால முடியலன்னா யாரால முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க வச்சுக்கணும் நீங்க. அதுபோல பொறுமை ரொம்ப முக்கியம். நேர்மறையா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா ஜெயிக்கலாம். அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற சகாய சனியா இதை மாத்திக்கலாம். அப்படியே உங்களால எதுவும் முடியல அப்படின்னா இறைவனை சரணடையுங்கள். முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார். தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணம் போங்க, கோவிலுக்கு போங்க, பரிகாரங்களை செய்யுங்க. சில பேர் பரிகாரங்கள் பலிக்கலையே என்ன செய்யலாம், எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டோம், எதுவுமே பலிக்கல, எங்க குறை தீரல அப்படின்னு வருத்தம் அடைவீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த ஜாதகத்துல தோஷங்களா சாபங்களா தொடர்ந்து வரும். அப்படிதான் நீங்க பிறக்கும் போதே டிசைன் செய்யப்படும். ஜோதிடத்துல கர்ம வினை தீர்க்கறதுக்காக கட்டங்கள் அமைஞ்சிரும். ஆனா அதை சரி செய்ய பரிகாரங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. உடனே பரிகாரம் ஒண்ணே ஏதோ சடங்கா இருக்குமோ, யாத்திரை போகணுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. உண்மையிலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு இறைவனை சரணாகதி அடையுங்கள். இதுக்கு மேல அந்த தப்பு செய்ய மாட்டேன். இதுதான் இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். நிச்சயம் உங்களால என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ உணர்வுபூர்வமா அதை செய்யுங்க. குறைகளை போக்குவார். ஒரு சின்ன ஸ்டோரி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு சிறுவன் காட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். 2 கூடையில வச்சு குச்சியில வச்சு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தசரதர் அங்க வந்து மானை கொல்றதுக்கு பதிலா அந்த பையனை கொண்டுடுவார் அம்பு எய்தி. அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவங்க மன்னிக்கல. அதே புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ஏன் அப்படி சாபமிட்டாங்க? தசரதன் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறான். அதனாலதான் அவங்க சாபமிடுறாங்க, புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு. அதனால ராமர் காட்டுக்கு போனாரு. அதுல இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காரு தசரதர். ஆனா அதே கதையில இன்னொரு கதை, கிளை கதை ஒண்ணு வருது. தசரதன் செஞ்சது மாதிரியே ஒரு மன்னன் அந்த சிறுவனை மான் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிட்டு அம்பு எய்தும் போது அந்த சிறுவன் மேல பட்டு இறந்துடுறாங்க. கதறி அழுது மனம் கலங்குறான் அந்த மன்னன். அவங்க முன்னாடி மண்டிடுறான், இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு பரிகாரம் செய்ய விரும்புறேன், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்குங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாடு கடத்துங்க, அந்த வாளை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா அந்த வாளாலேயே என்னையும் கொன்று பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மனசு வந்து மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கிறான். இந்த மன்னிப்பு கோர்றதுல எது உணர்வுபூர்வமா மன்னிப்பு கேட்கறது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த சிறுவனுடைய பெற்றோர் பயப்படுறாங்க, திடுக்கிடுறாங்க. இவ்வளவு நல்ல அரசனை எப்படி நம்ம தண்டிக்கிறது? ரொம்ப மனசு வருந்துறாரு, தெரியாம நடந்துருச்சு போல. ஆனா மகனை கொன்று விட்டானுங்கிற ஆத்திரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவனுடைய தர்ம சிந்தனைய பார்த்து மனம் இறங்கினார்கள். மகனுடைய ஆத்ம சாந்திக்காக தவம் இருக்க போறோம் அப்படின்ட்டு மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லாட்சி செய்யுங்க போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? மகனை இழந்த பெற்றோரே மன்னனை மன்னிக்கும் அளவுக்கு அந்த பரிகாரம் இருக்குது. இப்படிதான் நம்முடைய பரிகார வழிபாடுகளும் இருக்கணும்.
அழுதால் உன்னையே பெறலாம் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனம் வருந்தி திருந்தி இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டேன், ஆனா செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன், கடவுள்கிட்ட மன்றாடுங்க, மண்டியிட்டு கேளுங்க, அழுவுங்க, கதறுங்க, கத்துங்க, ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால மனம் வருந்தி வருத்தப்படுறீங்க, எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்க மேல கருணை காட்டும். நம்பிக்கையோட ஆணவம் இல்லாம வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம்னு வந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. முற்பிறவில செய்ய தீய பலன்கள் தான் இந்த பிறவியில இப்படி கஷ்டம் உருவாகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சாலே அது தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு நாங்க பார்த்துருக்கோம். அந்த ஜாதகம் பிறக்கும் போதே அந்த ஜாதகம் அப்படி அமைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, தொழில்காரகன் சனி பகவானுடைய நிலை பொறுத்து தான் நம்முடைய கஷ்டம் எல்லாமே இருக்கு. பண கஷ்டமாக இருந்தாலும், நோய் கஷ்டமாக இருந்தாலும், பழைய பாவ புண்ணியங்களுக்கான கஷ்டம் இருந்தாலும் அது சனி பகவானால தான் தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் காரணம் சனி இருக்கிற நிலை தான் ஜாதகத்துல. அதனால உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தா அவருடைய அகோர பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அவரை வழிபட்டோம் அப்படின்னு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம குடும்பத்துல தீராத சண்டை வருது, குடும்ப பிரச்சனை வருது, நோய் வருது, பண கஷ்டம் வருது, தொழில் நஷ்டமா இருக்கு, ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல, வேலை மாறிக்கிட்டே இருக்கும், சம்பளம் உயர்வு இருக்க மாட்டேங்குது, இப்படி எந்நேரமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், ஒரு தடையாவே இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதாங்கிற ஏக்கம் வருது, அல்லது நம்மளையே நம்ம அழிச்சிக்கலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய பார்வை தான், அல்லது சனி பகவானுடைய அருள் பார்வை இல்லாதவால தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய அருள் பார்வை வேணும் அப்படின்னா இந்த பூஜை செய்யுங்க. ஒரு அற்புதமான பூஜை சனி பூஜை. சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பூஜை. 9 சனிக்கிழமை இந்த பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதே வராது. எந்த கர்ம வினையும் உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த சனி பூஜை. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சிருங்க. எழுந்திருச்சு உடம்பு பூரா எள்ளெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை உடம்பு பூரா தேய்ச்சிங்க, தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு கருப்பு ஆடைய அணிஞ்சுக்குங்க, இருந்தா அணிஞ்சுக்குங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கருப்பு ஆடை அணியறது தான் சனி பகவானுக்கு பிடிச்ச ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க. இது என்ன, சனி பகவானின் கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு இது முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலையோ அல்லது கலர் பொடியாலையோ கோலம் போடாதீங்க, ஏன்னா அது பாவத்தை சேர்க்கும். பூச்சோ அல்லது எறும்போ வந்து சாப்பிடும் போது ஏமாந்துட்டு போயிடும். அதுகளை ஏமாத்தாம பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது 33 கோடி தேவர்களும் அந்த பூஜையில கலந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த பூச்சிகள் எறும்புகள் சாப்பிடும் போது. அதனாலதான் முன்னோர்கள்லாம் நமக்கு அதை ஒரு பழக்கமாவே படுத்தி வச்சிருக்காங்க. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால முடியல, வேலை பளு அதிகமா இருக்கு, இதை நாங்க வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது பச்சரிசி மாவை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9043368826 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பச்சரிசி மாவை கட்டி ஆக்கி அதை நீங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 9 பூஜை பொருட்களை இதில் கலந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நவக்கிரக பச்சரிசி கோலமாவு கட்டின்னு கூட இதை சொல்லலாம். அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா பவுடராவும் கிடைக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, பூஜைக்குரிய சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கிடைக்குது. செக்குல ஆட்டின எண்ணெய் வகை எல்லாமே இருக்கு இவங்கள்ட்ட. அதை வச்சு தீப எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. பஞ்ச தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த, அதாவது நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெயும் எங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இருக்கு. இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பூஜைக்கு மிக அற்புதமானது. ஏன்னா நம்ம பூஜையில பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சகாவிய பொருட்களுக்கு இருக்கு. பஞ்சகாவியம் அப்படின்னா பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். அதனால இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களே தயாரிச்சு கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல பணப்பெட்டியிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர பணம்
எப்பொழுதுமே உங்களை மீறி போகாது. அதை பரிசுல கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் அந்த பையிலையோ பரிசுலையோ இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பச்சை கற்பூரம் இவங்க தரமா கலப்படம் இல்லாம செஞ்சு தராங்க, வாங்கிக்கலாம். எந்த பொருட்களாக இருந்தாலும் தரம் கலப்படம் இல்லாம பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தரமான ப்ராடக்ட் இது. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்ப பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாலை போட்டுக்குங்க. எள்ளு லட்டு செஞ்சுக்கங்க. 108 எள்ளு லட்டு, இது ரொம்ப முக்கியமானது. 108 எள்ளு லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குல அல்லது லட்சுமி விளக்குல எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய், சுத்தமான எண்ணெயா இருக்கட்டும். தீபம் ஏத்திங்க. தீபம் ஏத்திக்கிட்டு அங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கணேசன் வழிபாடு, அடுத்தது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது சனி பகவான் வழிபாடு. இதெல்லாம் மனசுல நினைச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இருந்தது அப்படின்னா அதை வச்சுங்க. சனி பகவானுக்கு படைங்க. இப்ப எப்படி தீப தூபம் காட்டுறீங்களோ அது போல சனி பகவானுக்கு எள்ளை வச்சு படைங்க. அப்புறம் மலர்களை தூவி சிவன், ஹனுமான் இவங்கெல்லாம் வழிபடலாம். அப்புறம் வழிபட்டுட்டு அமர்ந்துருங்க. நீங்க அமரும் போது அந்த தீபம், தூபம், அதாவது சாம்பிராணி, அகர்பத்தி இதனுடைய புகையெல்லாம் வீடு முழுவதும் பரவி இருக்கணும். பரவி இருக்கும் போது உட்காருங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. நான் இப்ப எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்க. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரியபுத்ராய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இப்படி பொறுமையா சனீஸ்வரனுக்கு கேட்கறது மாதிரி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் பிரசாதம் படைச்சிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு மாலையில 108 எள்ளு இருக்குல்ல, அதை சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. சிவன் கோவில்ல சிவனையும் நவகிரகத்தையும் அங்க இருக்கிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த 108 எள்ள கோவிலுக்கு வரவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதே பூஜைய வீட்டுல மறுபடியும் ஈவினிங் செய்யுங்க. 21 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 சனிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், நிம்மதியே இல்ல குடும்பத்தால அப்படின்னாலும், தொழில் நஷ்டம் கஷ்டம் வந்திருந்தாலும், அல்லது வேலையில இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, பதவி உயர்வு இல்ல, ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இருந்தாலும், வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்றீங்க அப்படின்னா 100% பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஈசன் மேல சத்தியம். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நாங்களாம் இதை அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வந்து உருகி உருகி நீங்க சொல்லல அப்படின்னா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன், எங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இந்த பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. சனி கெடுப்பின் யார் கொடுப்பார்? சனி கெடுத்தார் அப்படின்னா யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சனி கொடுப்பின் யார் கெடுப்பார்? சனி கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் கெடுக்க முடியாது. இதுதான் சனியினுடைய தத்துவம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்துல ரொம்ப பிரபலம். அதனால பண கஷ்டம் வந்துருச்சு, நோய் கஷ்டம் வந்துருச்சு, கோழைத்தனமா இதெல்லாம் நினைச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்றதை விட, சோர்ந்து போய் கிடக்கிறத விட, நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துறதை விட, நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம், இந்த நிலைக்கு என்ன காரணம்? மனிதன் காரணமா, சூழ்நிலை காரணமா, அல்லது கடவுள் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்னு புரிஞ்சுங்க, சனிதான் தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கர்ம வினை பிரச்சனைக்கு முழு காரணம். அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா இது மாதிரி பரிகாரங்களை செய்யணும். சனிக்கிழமை மிக உகந்த நாள். அதனால அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் உங்களுடைய தொழில், குடும்பம், அறிவு, லாபம், தொழில்நுட்பம், உழைப்பு உலகத்துல புகழடைகிறது, இதுல எல்லாத்துலயுமே உங்களால முன்னேற முடியும், வெற்றி காண முடியும். அடுத்தவங்களோட நீங்க முன்னாடி நிப்பீங்க. துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஜெயிச்சிட்டே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பரிகாரத்தால் நடக்கும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால பரிசு வேணா இருக்கலாம், பாராட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பின்னால இருக்கிறது நாங்க தான். இது யார் தெரியுமா சொல்றது? அவமானம், நிராகரிப்பு, தோல்வி, இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அம்சங்கள். ஓகே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.